வெல்கம் பேக் டு கேமிங் கதிர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு கிளாசிக் மேட்சும் பர்மடாவில் வந்து ஏதோ ஒன்று பூயா பர்மடா மேப்பில் வந்து நம்ம வந்து பூயா எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து அந்த பேனோட ஸ்கின் வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்ம எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவோட முழு கான்செப்ட்டு. அதனால நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து நிறையா தகவல்களோட இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து விடுறேன். அந்த ஒரு காரணத்தினால ஓகே ரைட்டு. இந்த வீடியோவில் ஏன்டா நாயே இத்தனை நாள் ஆச்சு இன்றைக்கி தான் வந்து வீடியோ விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க எல்லாருக்கும் வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எனக்கு டைம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி தான் வந்து நிறையா வேலைகள் எஃபெக்ட்லாம் போட்டு உங்களுக்காக வந்து நான் நிறையா வந்து என்னோடய சிஸ்டத்துலலாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருக்கேன். அந்த ஒரு காரணத்தினால வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நிறையா வந்து காமெடி கிளிக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து காமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேணாம். ஓகே ரைட்டு. இன்றைக்கி வந்து நிறைய தேவையான ஃப்ரீ ஃபயர் விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஓகே ரைட்டு, ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து வேறு லெவலில் வந்து பூயா எடுத்துருப்பேனே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல தான் நான் வீடியோ பிடிச்சிட்டு தான் வந்து வாய்ஸ் பேசி உங்களுக்காக போடுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விளையாடும் போது கடாம்புறான்னு சவுண்ட்லாம் இருக்கும், சுடுற சவுண்ட்லாம் கேட்கும். அந்த ஒரு காரணத்தினால வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்படியே இருந்தாலும் என்னால் அது பண்ணவும் முடியாது. அந்த காரணத்தினால நான் எப்பயும் போல இப்படி பண்ணிடுறேன். ஓகே ரைட்டு. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ஓகே ரைட்டு. கூடிய சீக்கிரத்தில் வந்து நியூ இயரும் வரப்போகுது, அதுக்கும் சேர்த்து சொல்லிக்கலாம். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸுக்கு ஏதோ பாக்ஸில் வந்து ஈவெண்ட் விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் இன்னும் போய் பார்க்கவே இல்லை. இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சிடலாமே, நம்மளுக்கு வந்து கண்டென்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளார வந்துட்டேன். ஓகே ரைட்டு. இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பேனை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் என்ன எடுத்துங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலரில் பேன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சைட்லலாம் அப்படியே பனியெலாம் துளியாக விழுகிற மாதிரி அப்படியே லேசாக அப்படியே பறந்து போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து இந்த பேனோட ஸ்கின் எடுக்கிறதுக்காக நான் வந்து பூயா எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ரைட்டு. அதை எப்படியோ எடுத்துடணும். அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுசாக பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் கொடுக்குறேன். எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வியூஸு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கம்பெனி வச்சுருக்கவங்கள்ட்ட கேட்டு போகுது. ஓகே ரைட்டு. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிளாஸ் டவர் ரேங்க்லேயும் ரேங்க் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் வேதனையாக பட வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு சர்வே பண்ணியும் மேட்ச் ஆடியும் தான் இது எடுக்கணும்னு தேவையில்ல, ரேங்க் புஷ் பண்ணணும்னு தேவையில்ல. நீங்கள் சும்மா ஒரு மேட்சுக்குள்ளே போயிட்டு ஒரு டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளே சர்வே பண்ணிட்டு வந்தாலே போதும். சர்வே பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு வந்து 24 பாயிண்ட் வரைக்கும் வந்து நீங்கள் லூட்டு மட்டும் பொறுக்குனாலே உங்களுக்கு அந்த லெவலில் வந்து பாயிண்ட் ஏறுது. நான் இதெல்லாம் சொல்கிறது யாருக்குன்னா, கோல்டு சில்வரில் இருக்க பிளேயருக்கு மட்டும்தான். நோ ஃபார் பிளாட்டினம் பிளேயருக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து ஈவெண்ட் வந்து கிடையாது. அதனால் நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம்க்குலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோ பிளேயரு அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து நோப்பு குட்டி இருந்தாலும் சில பேர் ஏற்றாமல் இருந்திருக்கலாம் ரேங்க் மேட்ச்சில். இப்போ வந்து நான் ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்காக இந்த வந்து தெரிவித்து கொள்ளப்படுகிறது. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் ஒரு கண்டென்ட் ஒன்று இருந்துச்சுன்ட்டு. அந்த கண்டென்ட் என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட வந்து ஒருத்தர் வந்து ரூம் மேட்ச் போட்டார். என் கார்டு தான். ரூம் மேட்ச் போட்டுக்கிட்டே இருந்த நேரத்தில் வந்து திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. அதோட ஹேங் ஆகி போச்சு. அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்காக போட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் வந்து நான் வந்து நல்ல ஃபோர்ஸாக வேறு லெவலில் விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ தான் அலோக் புதுசாக வாங்கிட்டு வந்து அந்த ரவுண்டு தான் வந்து 2ஆவதாக விளாண்டேன். அதாவது ரூம் மேட்ச்சு மொத அலோக் வச்சு விளாண்டேன். அந்த நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து சாரி ப்ரோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச்சை வந்து நான் ஜெயிக்கிற கட்டத்தில் இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா, கண்டிப்பாக என்னால் முடியாது, என்னை வந்து தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி இன்னொன்று ரிவெஞ்ச் மாதிரி ஒரு வீடியோ உள்ளாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருந்தேன். ரிவெஞ்ச் மாதிரி விட்டு அப்போயாச்சும் நம்மளால் அடிக்க முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருந்தேன். அப்படியே வந்து இருந்தாலும் என்கிட்ட வந்து ரூம் கார்டு இல்லை. நான் வந்து இப்போ ஒரு கில்டுலே இல்லை. யாராவது கில்டில் உங்களுக்கு வந்து இடம் இருந்தாலோ அல்லது வந்து சேரணுன்னு இருந்தாலும் என் கில்டில் வந்து சேர்ந்துங்க.
ஓகே ரைட்டு, கில்டு நேம் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், அதில் வந்து சேர்ந்துக்குங்க. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இந்த வாட்டி வந்து 20 கிலோ 24 கிலோ வந்து நான் பண்ணியிருப்பேன். அது வந்து கிளாசிக் மேட்ச்சில் சகதம் தானடா அப்படின்னு சொல்லுவீங்க. இதுலேயும் ஒரு ஆலோக்கு கேரக்டர் வந்தான், அவனையும் முடிச்சுட்டு கடைசியில் உரமுது காட்டி பொதன்னு ஒன்றா டம்னு 2 அடி அடித்தேன், ஓடி போயிட்டான். சரி ஓகே ரைட்டு. இந்த காஸ்டியூமு, இந்த ஆலோக் கேரக்டரு, இதெல்லாம் என்ன நீ எப்படி வாங்கின? உனக்கு இந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லையே, நீ இந்த அளவு ஒர்த்தே கிடையாது, எப்படி வாங்கின அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கொள்வது என்ன என்றால், எது வாங்குகிறோம் என்ன வாங்குகிறோன்னு முக்கியம் இல்லை, அதை வச்சு எப்படி விளாட்றோங்கிறது தான் முக்கியம். என் பிளேயிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட்டு. கிளாசிக் மேட்ச் இல்லை, இதுக்கு முன்னாடி விளாண்டுருப்பேன், அதையும் இல்லை, இனிமேல் ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் வந்து என் பிளேயிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து காஸ்டியூம் வாங்குறதுக்கு டைமண்டு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எஃப்எஃப் டோக்கனு எல்லாம் ரெடியாக இருக்குது. இது வெறும் புது அக்கௌண்ட்டு கிடையாது, பழைய அக்கௌண்ட்டு தான். நேம் சேஞ்சு கார்டு எல்லாம் வந்து என்கிட்ட இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால நான் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்காக வந்து அலோ கேரக்டர்லாம் வச்சுக்கிட்டு, இதே அலோ கேரக்டர் வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது காஸ்டியூம் போட்டுக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் வேறு ஒரு கேமிங் கதிராக வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து வீடியோ வந்து போடுவேன். அந்த காரணத்தினால நான் அப்படி மாறுறதுனால நீங்களும் என்னை வந்து மாற்றி காட்டணும். அதாவது எப்படின்னா ஒரு என்னை வந்து ஒரு ப்ரோ பிளேயராகவோ ஒரு யூடியூபராகவோ காமிக்க வேணாம். என்னை வந்து ஒரு மனுஷனாக மதித்து என் வீடியோ முழுசாக பார்த்துட்டு நிறையா வியூஸும் சப்ஸ்கிரைபரும் நீங்கள் கொடுத்தாலே எனக்கு அது போதும். ஓகே ரைட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் வியூஸும் கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நானும் வந்து என்னோட சேனலை வந்து அதிகப்படுத்துவேன். அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோஸை அதிகப்படுத்துவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து விஷயங்கள்லாம் இனிமேல் கண்டென்ட்டாக எழுதி வச்சுட்டு பண்ணலான்னு இருக்கேன். நான் இது வரைக்கும் பேசினது எல்லாமே வந்து ஃப்ளோவாக வரது தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இனிமேல் வந்து கண்டென்ட்டாக எழுதி வச்சுட்டு இதுதான் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலான்னு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோவில் நான் என்னென்னமோ பேசிடுறேன். ஏதோ ஒரு விஷயம் பேச வந்து இன்னொரு விஷயம் வந்துடுது. அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து இனிமேல் கண்டென்ட் எழுதி வச்சு கரெக்டாக பேசலான்னு இருக்கேன். அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து யாருமே வந்து என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா விஷயங்கள் வந்து சில பேருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, ஜனவரிக்கு வந்து வேறு லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து எலைப்பாஸ் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோட ஸ்கின்னு, ஒரு காரோட ஸ்கின்னு அதெல்லாம் விடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து விடுறாங்களா இல்லைன்னு எனக்கு வந்து தெரியல. அது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கப்பூரில் வந்து இந்த எலைட் பாஸ் விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியல. ஆனால் வந்து ப்ளூ கலர் ஸ்கின் வந்து கார் கொடுக்குறாங்க எலைட் பாஸில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு இது சொன்னாங்க. அதை நானும் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த காரணத்தினால நீங்கள் வந்து வேணால் வாங்கிக்கலாம். அது வந்து எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். டைமண்ட் போட்டு வாங்குறதும் வாங்காமல் போகிறதும். இந்த வேறு எலைட் பாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டருக்கு வேறு லெவல் காஸ்டியூம் தராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு காஸ்டியூமு. அது வந்து இது வரைக்கும் நம்ம இதில் விட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு குக்கு மாதிரி, ஜப்பான் குக்கு மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காஸ்டியூம் விட்டுருந்தாங்க இல்லையா, அதே போல தான் இது வந்து எப்படி இருக்குன்னா விசிறியை கையில் வச்சுக்கிட்டு கொண்டை ஊசி குத்துன மாதிரி வந்து மண்டையில் கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கோலாராக இருந்துச்சு. அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து என்ன எப்படி இருந்துச்சுன்னு வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியவே இல்லை, சத்தியமாக தெரியாது. எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஆனால் அது எப்படி காஸ்டியூம் இருந்துச்சுன்னு வந்து நான் சரியாக கவனிக்கல. அது வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கலர், ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னு மட்டும் தெரியும். போன எலைட் பாஸை விட இது வந்து நல்லாவே இருக்குது. ஜனவரி எலைட் பாஸ் அதே போல் பிப்ரவரிக்கும் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் போடலாம். அது வந்து பிப்ரவரிக்கு வர்றது வந்து கண்டிப்பாக அதான் வரும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஆனால் வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி எலைட் பாஸ் நான் போடலான்னு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால நானும் பார்த்துட்டேன் அந்த எலைட் பாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து இதையும் செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா செஞ்சுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஸ்கின் எல்லாம் விட்றாங்க. கன்னுக்கு ஸ்கின்னு கிடைக்கிது. அப்புறம் பேன் வந்து 0% நீங்கள் பேட்ச் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கீழே வந்து எலைட் பாஸில் 0க்கே உங்களுக்கு வந்து பேனு ஸ்கின்னு கொடுக்குறாங்க.
அந்த காரணத்தினால நீங்கள் வந்து அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே ரைட்டு. மெயினான விஷயம் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருங்க, அதான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலைட் பாஸ் போலயே இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் இல்லையா, அதனால் ஏதோ ஒரு ஈவெண்ட் விட்டுருந்தாங்க ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன். அது ஓப்பன் பாக்ஸு. அது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஏதோ கிஃப்ட் இருக்கும்னு நினச்சேன். அது என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு இன்னும் பார்க்கல. அதுவும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு கன்சர்ன் பண்ணலான்னு நினச்சா அது போய் பார்த்தா பிஸ்குன்னு முடிஞ்சு போச்சு. ஏதோ சின்னதாக ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறானுங்க, அப்புறம் அதையும் எடுத்துக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் நான் போய் பார்க்கல. பார்த்து முடிச்சுட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு அது போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஓகே ரைட்டு. யார் யார்கிட்டலாம் ரூம் கார்டு இருக்கோ அவங்களாம் ரூம் கார்டு யூஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது ரூம் கார்டுக்கு ஆஃபர் கொடுத்தாலும் கொடுப்பானுங்க. ஒரு ரூம் கார்டு வச்சுருக்கவனுக்கு 2 ரூம் கார்டு அந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்தாலும் கொடுப்பானுங்க. கில்டை விட்டு எவனும் நிரந்தரமான கில்டில் இருக்கவங்க வெளில வந்துடாதீங்க. அந்த ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயருக்கு அந்த ஆஃபர்லாம் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அது வந்து கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியல. அது வேணால் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவேன். ஓகே ரைட்டு. அதனால் வந்து நீங்கள் யாரும் இப்போ இருக்கிற கில்டை விட்டு வெளில வந்துடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன்லாம் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர். இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வேற ஒரு ரூம் கார்டு கிடைக்கும், அது வேறு சொல்லிட்டேன். ஓகே ரைட்டு. இன்னைக்கு நைட்டு இல்லைனா நாளைக்கு காலைல கிடச்சிடும் உங்களுக்கு ரூம் கார்டு. கிளைம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு கில்டு லீடர். ஓகே ரைட்டு. ஆசைலாம் பண்ணலாம், கில்டு ரூம் பண்ணலாம். ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதே போல் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ரூம் கார்டு சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்காக வந்து ஜனவரி மாதம் நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு உங்கள் ரூம் கார்டு டபுளாக இருந்துச்சுன்னா அதே போல் 2 கார்டு கிடைக்கும். இல்லைன்னா 0ல் இருந்துச்சுன்னா ஒரு கார்டு 2 கார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது போல் கிடச்சிச்சின்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் வியூஸும் கூடிக்கிட்டே இருக்கும். ஓகே ரைட்டு. கூடிக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் வந்து ஒரு காட்டுப்பூச்சி ஒன்று வரும். அந்த காட்டுப்பூச்சியோட பெரிய ஒரு ரோதனையாக போயிடும். கஷ்டப்பட்டு அதை அடித்து காலி பண்ணி ஒரு ஆலோ கேரக்டரு. அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்கிட்ட க்ளோவாலும் இல்லை, வெறும் அலோக் பவர் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். இவன் வேற ஓடுறான் ஒரு சைடு. ஓகே ரைட்டு. நம்ம பேசிக்கிட்டு இருந்த கண்டனுக்குள்ள வந்துடலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலைட் பாஸில் வந்து உங்களுக்கு வந்து விட்டுருக்க எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அந்த எலைட் பாஸை ஆனால் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக போட்டுங்க எலைட் பாஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் போட்டுட்டு பாதி பாஸ் எடுத்துட்டு நான் எலைட் பாஸ் போட்டேன் எனக்கு மஞ்சள் கலரில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. யாருக்குன்னா இதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கிறவனுக்கு. ஓகே ரைட்டு. நீங்கள் ஒரு பேட்சாக மேலே கிளைம் பண்ண 40 பேட்சுக்குள்ள கீழே இருக்கிற எலைட் பாஸ் ஓப்பன் ஆகும். அது போல தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் பார்த்துக்க ஆர்வம் நான் எலைட் பாஸ் போட்டேன் எனக்கு வந்து வரலன்னு போய் கடைக்காரன்ட்ட ஏற்றி நிற்காதீங்க. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த மந்தில் வந்து இன்னும் நாளைக்கோ நாளானிக்கோ வந்து நம்மளுக்கு வந்து உள்ள எலைட் பாஸுக்கு விட்டுருவாங்க. நம்ம எலைட் பாஸுக்குள்ள அப்டேட் கேட்கும். நீங்கள் வந்து அதனால் வந்து ஒரு நாள் கேம் ஸ்ட்ரைக் ஆனாலும் ஆகலாம். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ரெடியானதுக்குங்க. ஏன்னா வந்து இப்போ ஏதாவது புதுசாக கார் ஸ்கின்னோ எமோட்டோ க்ளோவாலோ ஏதோ ஒன்று விட்றான்னு சொல்லியிருக்கானுங்க. அது வந்து கன்ஃபார்மானு தெரில. அது வந்து எது விட்றானுங்கன்னு கன்ஃபார்மாக தெரில. ஆனால் விட்றானுங்கன்னு மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அந்த ஒரு காரணத்தினால் நீங்கள் வந்து க்ளோவாலோ பைக்கு ஸ்கின்னோ கார் ஸ்கின்னோ ஏதோ ஒன்று விட்றானுங்க. பவர்ஃபுல்லாக இருக்கிறதுலே ரேரான பொருள் அது வந்து விட்றானுங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால் நீங்கள் வந்து டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஓகே ரைட்டு. இந்த காட்டு பூச்சி என்னை எவ்வளோ நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. நானும் எமோட்டை போடுறேன், நெருப்பு போடுறேன், தாங்க முடியல தொல்லை. ஓகே ரைட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து ஒரு வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து என்னென்ன எலைட் பாஸ் வருதுன்னு சொல்லிட்டோம். அந்த எலைட் பாஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி ஏன்னா ஒரு வீடியோவாக போடுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாயை புழக்கிறதும் இல்லை, என் சப்ஸ்கிரைபர் பட்டனை தட்டுறதும் வந்து உங்கள் இஷ்டம். ஓகே ரைட்டு. கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ சீக்கிரம் கன்சல்ட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து 2 வீடியோ கூட போடல, ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். அதாவது இந்த வீடியோ மட்டும்தான் அது. அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோ வரும். ஆலோ கேரக்டர் வாங்கினதை வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்காதீங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். பாதியாக ஸ்கிப் பண்ணி பார்க்குறவனுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்றேன். ஓகே ரைட்டு. கூடிய சீக்கிரத்தில் என் சேனலில் வந்து நீங்களும் முன்னேற்றுவீங்க, நானும் முன்னேற்றுவேன்னு நினைக்கிறேன். முன்னேற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும். முன்னேறினா எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவேன். ஓகே ரைட்டு. இதே போல் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோவும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வராமல் போயிடும்.
இருக்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓகே ரைட்டு பூயா எடுத்தாச்சு. ஓகே ரைட்டு போய் பேன் ஸ்கின்னை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மெயினான விஷயம். பேன் ஸ்கின் எடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க உங்களுக்காக பேசியிருக்கேன். பேன் ஸ்கின் எடுத்துகிட்டு வர எலைட் பாஸை போடுறதும் போடாமல் போகிறதும் உங்கள் இஷ்டம். அது வந்து இன்னொரு வீடியோவாக நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு போட்டு விட்டுறேன். ஓகே ரைட்டு, இது வந்து உங்களுக்கு வந்து மெயினான விஷயம். இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து பேன் ஸ்கின் வந்து ரெக்கவர் பண்ண போகிறேன், அதாவது கிளைம் பண்ண போகிறேன். கிளைம் பண்ணி காமிக்கிறேன், நீங்களும் அதே போல் கிளைம் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது ஈவெண்ட்டு கன்னு ஸ்கின்னு விட்டுருக்காங்க MP40, அதே எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே சைட்லலாம் அப்படியே பண்ணியாக கொட்டுது. நீங்கள் வந்து நல்லா உங்கள் கண்ணை கழுவிட்டு நல்லா க்ளோஸ்அப்பில் லென்ஸு போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இல்லைனா பூத கண்ணாடி வச்சு பாருங்கள், அப்போ வந்து வேறு லெவலில் தெரியும். ஓகே ரைட்டு, இந்த வீடியோலேருந்து உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் கேமிங் கதிர்.